வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மிக்சர் ஒன்று செய்ய போகிறோம். ஜவ்வரிசியை மெயினாக வச்சு தான் இந்த மிக்சர் செய்கிறோம். இது டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டீயோடு சேர்த்து ஒரு ஸ்நாக் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்துக்குள்ளேயுமே இதையும் சேர்த்து செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் மாவு ஜவ்வரிசி. இது ஜவ்வரிசிலே ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸு, பிக் சைஸுன்னு இருக்குது. இதில் பிக் சைஸ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம், ஆனால் நான் இப்போது ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதை ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த ஜவ்வரிசி அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சுருக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அது படப்பலன்னு பொரிஞ்சு வரும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சுடுத்து அப்படின்ற இந்த ஸ்டேஜில் இந்த இதுக்கு மேலே நம்ம திருப்பினா கலர் மாறுன்ற இந்த ஸ்டேஜில் நல்லா சிம் பண்ணிவிட்டு இன்னும் பாதி நேரத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா திருப்பி வறுத்துக்கணும். அப்போ தான் உள் பகுதியெல்லாம் நல்லா வறுபட்டு இருக்கும். இந்த வறுபடுற நேரம் மட்டும்தான் இதுக்கு வேலையே, அவ்வளோதான். இப்போ இது நல்லா வறுந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு அரை கப்பு போல் வேர்க்கடலை வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு இதை வறுத்துக்கணும். ஏன்னா இந்த பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் இது கூடயே சேர்ந்து நல்லா வறுந்துடும். இது எல்லாமே இந்த இன்க்ரீடியன்ஸில் இந்த வறுக்கிற நேரம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இது அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இதோட இது வறுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த ஜவ்வரிசியோடையே சேர்த்துடலாம். இப்போ இது மேலே தேவையான உப்பு போட்டு கலந்துட வேண்டியதுதான். மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயோடு சேர்த்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.